கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, பிழைப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தாவே இந்த காலை வேளை நீர் எங்களுக்கு அனுப்பியருள வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசும், இந்த வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும், இந்த வார்த்தை கொண்டு எங்களை தேற்றும் கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அவிதமாய் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையிலே இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே, இல்லத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று. ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார். பாவ பிரச்சனைக்கு, சாவ பிரச்சனைக்கு, வியாதி பிரச்சனைக்கு, தரித்திர பிரச்சனைக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் பதிலாக இருக்கிறார். எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, தோல்வியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவீர்கள். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய நன்மைக்காக இவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நிச்சயமாகவே உங்களை வாழ வைப்பார். அது மாத்திரமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், தேவன் நம்முடைய தகப்பன் என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே அநேக தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். எல்லா தகப்பன்மாருமே ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். ஒரு தகப்பனுக்கு இன்னொரு தகப்பன் வித்தியாசமாயிருக்கிறார். அந்த தகப்பனை போல இந்த தகப்பன் இல்லை, இந்த தகப்பனை போல இன்னொரு தகப்பன் இல்லை. எனவேதான் இந்த பரலோக தகப்பனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்களை வைத்து பரலோக தகப்பனும் இவ்வாறு தான் என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. அவ்வாறு ஒரு முடிவுக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் அது தோல்வியிலே போய் முடிந்துவிடும். ஏனென்றால் இந்த தகப்பன் வித்தியாசமானவர். எல்லா தகப்பன்மார்களை விட இவர் வித்தியாசமானவர். இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்க, நாம் சத்திய வேதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தகப்பனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சத்திய வேதத்தை நாம் கவனிக்க வேண்டும். சத்திய வேதத்தை கவனித்துதான் இந்த தகப்பன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் தொடர்ந்து இதை குறித்து நாம் சத்திய வேதத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார்? பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவின் மூலமாகத்தான் நமக்கு, அதாவது விசுவாசிகளாகிய நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது என்று சொல்கிறார். எனவே
ஏன் நம்முடைய தகப்பனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய தகப்பனை அறிகிற அறிவின் மூலமாக தான், அதாவது நம்முடைய தகப்பனை அறிந்து கொள்ளதான் நமக்கு கிருபை பெருகுகிறது, நமக்கு சமாதானம் பெருகுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் பெருகுகிறது, வெற்றி பெருகுகிறது, நமக்கு பாதுகாவல் பெருகுகிறது, நமக்கு ஐஸ்வர்யம் பெருகுகிறது, நமக்கு ஞானம் பெருகுகிறது, நமக்கு தீர்க்காயுசு பெருகுகிறது. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இவ்விதமாய்த்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறீர்களோ ஜெபிக்கவில்லையோ இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்கிறீர்கள்? ஆமென். பாருங்க, அப்பாவை அறிகிற அறிவின் மூலமாக தான் நமக்கு கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகுகிறது, சுகம் பெருகுகிறது, சகலவிதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கை. கிருபை எப்ப பெருகும்? தேவனை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது, தேவனை அறிகிற அறிவிலே பெருகும் பொழுதுதான் கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது. கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது, சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது. எனவே பாருங்க, அப்பாவை அறிகிற அறிவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். பாஸ்டர், எனக்கு நிறைய சுகம் வேணும், எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும், எனக்கு பாதுகாவல் வேணும், எனக்கு வெற்றி வேணும், எனக்கு உயர்வு வேணும், எனக்கு எல்லாம் வேணும்னா பாருங்க, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அப்பாவை அறிகிற அறிவுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தகப்பனே, உண்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும், உண்மை இன்னார் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், என்னுடைய மனதை திறந்திருங்கர்த்தாவே என்று அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தகப்பனே, உண்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். தகப்பனே, உண்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். தகப்பனை, உண்மை அறிகிற அறிவினாலே நிரப்பும், உண்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து வர எனக்கு உதவி செய்யும் என்று அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் முதலாவதாக நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நம்முடைய தகப்பன் அன்பின் தகப்பன் என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நம்முடைய தகப்பன் இரக்கங்களின் தகப்பன் என்பதை நாம் பார்த்தோம். நான்காவதாக நம்முடைய தகப்பன் ஜோதிகளின் தகப்பன் என்பதை நாம் பார்த்தோம். ஐந்தாவதாக நம்முடைய தகப்பன் தயவின் தகப்பன் என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆறாவதாக எதை பார்க்க போகிறோம் என்றால், போஷிக்கிற தகப்பனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தகப்பன் போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார். வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. போதும். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தேவனுடைய தெய்வீக வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். எது தந்திருக்கிறது? தேவனுடைய தெய்வீக வல்லமை நமக்கு தந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். எதை தந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும். எல்லாம் சொல்லுவோம். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். எதற்கும்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். அது மட்டுமல்ல, இவைகளை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? நம்மை
அழைத்தவரை அறிகிற அறிவின் மூலமாக. ஏதாவது சொல்லுவோம், என்னை அழைத்தவரை அறிகிற அறிவின் மூலமாக. எனவே நம்முடைய ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து விட்டார் என்பதுதான் சத்தியம். இனிமேல் கொடுக்க போகிறார் கிடையாது, கொடுத்து விட்டார். எதை கொடுத்து விட்டார்? நம்முடைய ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும். மறுபடியும் சொல்லுவோம், என்னுடைய ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும். எதற்கு வேண்டிய யாவற்றையும்? ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும். சரி, ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும் என்றால் அவைகள் எவைகள்? ஜீவனுக்கு வேண்டியவைகள் என்றால் அவைகள் எவைகள்? கவனிங்க, ஜீவனுக்கு வேண்டியவைகள் என்றால் ஜீவனுக்கு வேண்டிய சுகத்தை, ஜீவனுக்கு வேண்டிய பலத்தை, ஜீவனுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை, ஜீவனுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை, ஜீவனுக்கு வேண்டிய ஞானத்தை, ஜீவனுக்கு வேண்டிய நல்ல வீடுகளை, ஜீவனுக்கு வேண்டிய வண்டிகளை, ஜீவனுக்கு வேண்டிய வாகனங்களை, ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். ஏதோ தேவ பக்திக்கு ஆனவைகள் மாத்திரமல்ல, ஜீவனுக்கு வேண்டிய யாவையும். நல்லா கவனிங்க, தேவ பக்திக்கு வேண்டிய யாவைகளை மாத்திரம் கிடையாது, ஜீவனுக்கு வேண்டிய யாவையும். பரலோகத்துக்கு போக வேண்டிய காரியத்தை மாத்திரம் அல்ல, இந்த பூலோகத்திலே நமக்கு தேவையானவைகள் யாவற்றையும் தேவன் நமக்கு என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். இதுதான் சத்தியம். இனிமேல் கொடுக்க போகிறார் கிடையாது, அவரை பொறுத்தளவு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். எனவே பாருங்க, இப்பொழுது அவைகளை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். கொடுத்துட்டாருன்னா எடுத்துக்கொள்ளணும், அப்படிதானே? பாருங்க, இப்ப உங்களுடைய தகப்பனார் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உங்க தகப்பனார் உங்களுக்கு ஏதோ ஒரு சொத்தை எழுதி வச்சிருக்கிறார். 4-5 பிள்ளைங்க உங்க வீட்டுல, அதுல உங்க தகப்பனார் உங்களுக்கு தேவையானதை எழுதி கொடுத்திருக்கிறார் வச்சிருக்கோம். பத்திரத்திலேயோ ஒயிலையோ எப்படியோ உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இப்ப அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு? சத்தத்தை காணும். அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. நீங்க எடுத்துக்கொள்ளலைன்னா வேற யாராவது என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க எடுக்கலைன்னா வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. எனவே நீங்க தான் கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்தி இது என்னுடையது என்று என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, நம்முடைய தேவன் நம்முடைய ஜீவனுக்கு வேண்டிய, அதாவது இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான, அதான் ஜீவனுக்கு வேண்டிய அதான் அர்த்தம், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்? அவர் கொடுத்து விட்டார். இப்ப அவர் கொடுத்தவைகளை என்ன செய்ய வேண்டும்? நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, எவ்வாறு எடுத்துக்கொள்ளுகிறோம்? அது இந்த வசனம் சொல்லுகிறது. எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் என்றால், நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவின் மூலமாக. எல்லாம் சொல்லுவோம், என்னை அழைத்தவரை அறிகிற அறிவின் மூலமாக. எனவே நம்முடைய தகப்பனை நாம் அறிந்து கொள்ளதான் நம்முடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுகிறது. நம்முடைய தேவைகள் யாவையும் தேவன் சந்திக்கிறார். நம்முடைய தேவைகள் யாவும் நிறைவாகிறது. நம்முடைய தேவைகள் யாவும் பூர்த்தியாகிறது. ஆகவேதான் பாருங்க, எதை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதற்காக பிரயாசப்பட வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தேவனே, உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். பாருங்க, எந்த அளவுக்கு நீங்க தேவனை அறிகிற அறிவிலே வளர்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள். எத்தனை விளங்குச்சு? எத்தனை ஆசீர்வாதம் நிறைய வேணும்னு நினைக்கிறீங்க? நிறைய ஆசீர்வாதம் வேணும்னா நிறைய அவர் அறிந்து கொள்ளணும். தேவனை கொஞ்சம் அறிந்து வைத்துக் கொண்டு நிறைய ஆசீர்வாதங்களை செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. பாஸ்டர், எனக்கு நிறைய சுகம் வேணும், நிறைய அவர் அறிந்து கொள்ளணும். பாஸ்டர், எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும், நிறைய அவர் அறிந்து கொள்ளணும். பாஸ்டர், எனக்கு நிறைய வெற்றி வேணும், நிறைய அவர் அறிந்து கொள்ளணும். கொஞ்சம் அறிந்து வைத்துக் கொண்டு நிறைய வெற்றி என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது.
கொஞ்சம் அறிந்து வைத்துக் கொண்டு ஏராள ஐஸ்வர்யங்களை எதிர்பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வேணுமோ, எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் வேணுமோ, எந்த அளவுக்கு சுகம் வேணுமோ, எந்த அளவுக்கு ஆரோக்கியம் வேணுமோ, எந்த அளவுக்கு வளமை வாழ்வு வேணுமோ, அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அறிந்து கொண்டே வர வேண்டும். அறிந்து கொள்ள பாருங்க, நீங்கள் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தொண்டை வெளியே கத்தணும், 21 நாள் உபவாசம் போட்டு மொட்டியை தேக்கணும், குடலை என்ன செய்யணும்? சுருக்கணும். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. பாருங்க, தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வளர தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. அதாவது இந்த ஜீவனுக்கு வேண்டிய, இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டிய யாவும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. எனவேதான் எதை காட்டிலும், மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, இந்த உலகத்துல எதை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நீங்கள் பிரயாசம் எடுக்க வேண்டும். நீங்கள் அதை விரும்ப வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். கவனிங்க, நீங்க பிரயாசம் எடுக்கலைன்னா இது வராது. இது அப்படி சொடக்கு போட்ட உடனே வந்துடாது. எது? தேவனை அறிகிற அறிவு சொடக்கு போட்ட உடனே என்ன செஞ்சிடாது? வந்துடாது. மணிக்கணக்கில் இந்த வேதத்தை தியானிக்க வேண்டும், இதுல கவனம் செலுத்தணும், வசனத்தை கவனிக்கணும், இதுக்கு சம்பந்தப்பட்ட பிரசங்க செய்தியெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுல திரும்ப திரும்ப கேட்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அருமையான வார்த்தைகள் அடங்கிய பாடல்களை பாருங்க பாடி கர்த்தரை துதிக்கணும், வேதத்துல தியானமா இருக்கணும். இப்படிலாம் வரும்பொழுதுதான் தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்ய முடியும்? நீங்கள் வளர முடியும். இப்படி சொடக்கு போட்ட உடனே தேவனை அறிகிற அறிவில் என்ன செஞ்சிட முடியாது? வளர்ந்துட முடியாது. எனவே அதிகமான நேரம் வேதத்துல செலவிட வேண்டும். இதற்கு சம்பந்தப்பட்ட வேத போதனைகளை வாங்கிட்டு போய், நீங்க சத்தியங்களை வாங்கிட்டு போய் நீங்க சீடியில போட்டு கேட்க ஆரம்பிக்கணும். கேட்கதான் தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியும். வளர வளரதான் ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டே வரும். ஆமென். எனவே எதை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவிலே வளர நீங்கள் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆமென். அது மட்டும் இல்ல, நம்முடைய தகப்பன் பறவைகளை கூட அவர் போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில சர்ச்சை கிளம்பி வரும் பொழுது காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தீங்க? என்ன ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தீங்க? சில சிக்கன்லாம் எடுத்துருப்பீங்க, மட்டன்லாம் எடுத்துருப்பீங்க, கொஞ்சமாவது வச்சுட்டு வந்தீங்களா? அதுக்கு குருவி காக்கா பக்கத்துல இருக்குது, வச்சுட்டு வந்தீங்களா? கவனிங்க, நம்முடைய தகப்பன் பறவைகளை கூட அவர் போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் அறிந்து கொள்ளுங்கள். தகப்பனை அறிந்து கொள்ளதான் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். நம்முடைய தகப்பன் பறவைகளை கூட, சிட்டுக்குருவின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல, அதை குறித்து யார் அக்கறைப்படுவா? சிட்டுக்குருவி சின்னதா இருக்குது, அதை குறித்து யார் அக்கறைப்படுறா? அக்கறைப்படுறதே கிடையாது. ஆனா நம்முடைய தகப்பன் அவைகளை குறித்து கூட அக்கறைப்படுகிற தேவனாக இருக்கிறான். அதை குறித்தே அக்கறைப்படுவார் என்று சொன்னால், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னை குறித்து அக்கறைப்படுவது எவ்வளவு அதிகம். இதுதான் தேவனை குறித்து அறிகிற அறிவு. தேவனை குறித்து அறிகிற அறிவு. ஒரு சிட்டுக்குருவியை யாரும் கவனிக்கவே மாட்டாங்க, அது மேல அக்கறை செலுத்த மாட்டாங்க. அதுக்கு சோறு வைக்கணுமே, பாவனைக்கு சோறு வைக்கல செத்து போயிடுமே அப்படின்னு யாரும் கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் பரலோக தகப்பன் அவைகளை குறித்து கூட அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு சிட்டுக்குருவியை குறித்து கூட என்னுடைய தகப்பன் அக்கறையா இருப்பார் என்று சொன்னால், என்னுடைய தகப்பன் என்னை குறித்து அக்கறையா இருப்பது எவ்வளவு அதிகம். தேவனை குறித்த அறிவு பெருக பெருகுதான் ஆசீர்வாதங்கள் பெருகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிப்போம் மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். எதை கவனித்து பாருங்கள்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். பட்சிகள் என்று சொன்னால் பறவைகள். கர்த்தர் சொல்றாரு, அதை கவனிச்சு பாரு. எந்த நேரமும் புலம்பாத, எந்த நேரமும் டர்ரு புருண்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காத. அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி புலம்பாத, புலம்பி கொட்டாத, சபிக்காத உட்காந்துக்கிட்டு எந்த நேரமும். அதை கொஞ்சம் கவனிச்சு பாரு. எத்தனை கவனிச்சு பார்த்துருக்கிறீங்க? இனிமேல் கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் பேக்கு முழிக்காதீங்க. ரோட்ல நின்றுக்கிட்டு உங்க மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு பேக்கு முழிக்காதீங்க. போய் கொஞ்சம் அதெல்லாம் பாருங்க. உங்க பக்கத்து
வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மரம், உங்க முன்னால வீடு பின்னால வீட்டில் இருக்கிற அந்த மரம், அதெல்லாம் பாருங்க குருவிகள் வந்து உட்காருது. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. என்ன செய்யறது கிடையாது. அது போய் எனக்காவது விதைக்கிறத பார்த்துருக்கீங்களா? வா மூடையை தூக்கு, வா போய் விதைச்சிட்டு வருவோம் அப்படின்னு எனக்காவது விதைக்கிறத பார்த்துருக்கீங்களா? என்னைக்குமே பார்க்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, அது அறுக்கிறதும் கிடையாது. வா கோணிச்சாக்க தூக்கிட்டு போய் பன்னரவாயை எடுத்துட்டு போய் அறுத்துட்டு வருவோம் சொல்லி அது அறுக்க போறதும் கிடையாது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அதாவது பேங்க்ல போட்டு வைக்கிறதும் கிடையாது. களஞ்சியங்கள்னா பேங்க் அக்கவுண்ட், அது சேர்த்து வைக்கிற சேமிப்பு கிடங்கு, சேர்த்து வைக்கக்கூடிய இடம், சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பரலோக தகப்பன் பிழைப்பு ஊட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? யார் பிழைப்பு ஊட்டுகிறார்? உங்க பைபிள் நல்லா பார்த்து சொல்லுங்க. பரமபிதான் போட்டிருக்குதா? நல்லா பாருங்க. உங்கள் பரமபிதா. யாருடைய பரமபிதா? காக்காவுடைய பரமபிதா கிடையாது, சிட்டுக்குருவியுடைய அப்பா கிடையாது. அவர் என்னுடைய அப்பா. எத்தனைக்கு விளங்குது? காக்காவுடைய அப்பா கிடையாது, குருவியுடைய அப்பா கிடையாது, என்னுடைய பரமபிதா. என்னுடைய அப்பா அந்த காகத்தை என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். என்னுடைய அப்பா அந்த சிட்டுக்குருவியை போஷிக்கிறார். எத்தனை விளங்குகிறது? பறவைகளுடைய அப்பா கிடையாது, நம்முடைய அப்பா பிழைப்பூட்டுகிறார். எனவே நம்முடைய தகப்பன் பறவைகளை பிழைப்பூட்டுகிறார் என்றால், நம்முடைய தகப்பன் நம்மை பிழைப்பூட்டுவது எவ்வளவு நிச்சயம். எத்தனை விளங்குகிறது? நல்லா பாருங்க பைபிள்ல. உங்க பரமபிதா, உங்க பரலோக தகப்பன், உங்களுடைய அப்பா காகங்களை என்ன செய்கிறார்? பிழைப்பூட்டுகிறார். காகங்களையே நம்முடைய அப்பா பிழைப்பூட்டுவார்னா, நம்முடைய அப்பா நம்மளை பட்டினி போட்டுருவாரா? நம்முடைய அப்பா நம்மளை பட்டினி போட்டுருவாரா? காய போட்டுருவாரா? பிச்சை எடுக்க விட்டுருவாரா? என்னங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க? இதெல்லாம் மனதில் கொண்டு வரணும். தனியா இருக்கும்போது எந்த நேரமும் அது இல்லை இது இல்லை என்ன ஆண்டவரே அப்படின்னு புலம்புறதை நிறுத்திட்டு, கர்த்தாவே இந்த சிட்டுக்குருவியை குறித்து கூட நீர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறீர், இந்த காகங்களை குறித்து கூட நீர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறீர். காகத்துக்கு நான் போய் டெய்லி சாப்பாடு போடல, நீர் சாப்பாடு போடுகிறீர். நீர் அது மீது அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறீர். அது விதைக்கிறது கிடையாது, அறுக்கிறது கிடையாது, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறது கிடையாது. ஆனால் அவைகளை கூட நீர் பிழைப்பூட்டுகிறீர். நீர் என்னுடைய தகப்பன். என்னுடைய தகப்பனே, நீர் அவைகளை பிழைப்பூட்டுவீர் என்று சொன்னால் என்னை பிழைப்பூட்டுவது எவ்வளவு நிச்சயம் ஆண்டவரே. எத்தனை இருக்கு விளங்குது? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். என்னுடைய பரலோக தகப்பனே, நீர் என்னை பிழைப்பூட்டுவது எவ்வளவு அதிகம். அடிக்கடி சொல்லணும். வீட்டில் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சட்டியை பிடிச்சோ சுரண்டி சட்டியை தூக்கி பந்து விளையாடக்கூடாது, ஃபுட்பால் விளையாடக்கூடாது, ஏற்றி விளையாடக்கூடாது, வீட்டுக்குள்ள டம் உட்டுமணி ஏற்றக்கூடாது. எத்தனைலாம் நிறுத்திட்டு, கர்த்தாவே ஸ்தோத்திரம், சிட்டுக்குருவியை போஷிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், காகங்களை போஷிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பறவைகளை போஷிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நீர் போஷிக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். வாயில துதிதான் செய்யணும், வர வேண்டும். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 147 9ஆம் வசனம். அவர் மிருகங்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். யாருக்கு ஆகாரம் கொடுக்கிறார்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். காக்கைன்னு போட்டிருக்குதா, காக்கை குஞ்சுன்னு போட்டிருக்குதா? உங்க பைபிள் என்ன போட்டிருக்குது? காகம்னு போட்டிருக்குதா, காகத்தினுடைய குஞ்சுன்னு போட்டிருக்குதா? எனவே நம்முடைய தகப்பன் காக்கை குஞ்சுக்கே ஆகாரம் கொடுப்பார் என்றால், அவருடைய குஞ்சாகி எனக்கு ஆகாரம் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்.
ஆமென். நீங்கள் நானும் அவருடைய குஞ்சுகள். நீங்கள் நானும் அவருடைய குட்டிகள், அவருடைய குஞ்சுகள். கர்த்தர் காக்கை குஞ்சுக்கே ஆகாரம் கொடுப்பார்னா அவருடைய குஞ்சாகிய நமக்கு ஆகாரம் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். இதுதான் விசுவாச. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தாவே காக்க குஞ்சுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கிறீர், நான் உம்முடைய குஞ்சு ஆண்டவரே, எனக்கு நீர் ஆகாரத்தை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கடங்களும் சொல்லுவோம், தகப்பனே நான் உம்முடைய குஞ்சு, நீர் என்னை போஷிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அது மட்டும் இல்ல, நம்முடைய தகப்பன் மிருக ஜீவன்களையும் அவர் போஷிக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பாருங்க, பறவைகளை கர்த்தர் போஷிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பாருங்க மிருகங்களை கூட அவர் என்ன செய்யறாரா, போஷிக்கிறாரா. வாசிப்போம் சங்கீதம் 145:15. எல்லா மிருகங்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். மிருகங்களுக்கே ஆகாரம் கொடுப்பார் என்றால் நமக்கு கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? மிருகங்களுக்கே கர்த்தர் ஆகாரம் கொடுப்பாரா, நமக்கு கொடுக்க மாட்டாரா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்கு ஆகாரம் கொடுப்பாருன்னு? நம்முடைய தகப்பன் நம்மை போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 104:26-27. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. பாருங்க, இங்கே திமிங்கலத்தை குறித்து வாசிக்கிறோம். 27 வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். யாரை நோக்கி காத்திருக்கும்? உம்மை நோக்கி காத்திருக்கும். எவைகள் எல்லாம்? திமிங்கலங்கள் எல்லாம். உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குதா, கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்குதா? எல்லாம் சொல்லுங்க சத்தமா. சமுத்திரத்துல கடல்ல கிடக்கக்கூடிய திமிங்கலங்கள் எல்லாம் இந்த சிஸ்டர் எப்பயாவது சாப்பாடு வந்து போடுவாங்களான்னு சொல்லி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குதா, இல்ல கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்குதா? இந்த பிரதர் எப்படா கொண்டு வந்து கொஞ்சம் மாம்சத்தை கொஞ்சம் வந்து கடலுக்குள்ள கொட்டுவாரு, நம்ம போய் கொஞ்சம் அப்படியே பசி ஆத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குதா, இல்ல கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்குதா? கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்குது. எது பார்த்துக்கிட்டு இருக்குது? எல்லாம் தூங்குறீங்களா? திமிங்கலங்கள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க? திமிங்கலம் கர்த்தரை பார்க்குதுன்னா நீங்க யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? உங்க மாமனையும் மச்சானையும் பார்க்க கூடாது. மாமனுக்காக மச்சானுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமன் மச்சான் நல்லா இருக்கட்டும், அவங்கள கெட்டு போக கூடாது, நல்லா இருக்கட்டும். ஆனா என் கண்ணு அவங்க மேல போகாது, போக விட மாட்டேன். ஆமென். எத்தனை ஆமென் சொல்றீங்க? திமிங்கலத்துக்கே அறிவு இருக்குது. நான் யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். கர்த்தரை பார்த்தா நான் திருப்தியா சாப்பிடுவேன். திமிங்கலத்துக்கு அறிவு இருக்குது பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி பார்த்தா கர்த்தர் எனக்கு திருப்தியா சாப்பாடு என்ன செய்வாரு, கொடுப்பார் என்கிற வெளிச்சம் யாருக்கு இருக்குது? திமிங்கலத்துக்கு இருக்குது. நமக்கு இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நமக்கு இருக்கணும். ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி என்ன செய்தான், காத்திருக்கிறதா. எதற்காக காத்திருக்குதா? ஆகாரத்தை தருவார் என்று காத்திருக்குதா. கவனிங்க எல்லாரும். ஒவ்வொரு திமிங்கலமும் ஒரு வேளைக்கு 2 டன் சாப்பிடுமா. ஒரு திமிங்கலம் ஒரு நேரத்துக்கு 2 டன் சாப்பிடுமா. ஒரு டன் வந்து 1000 கிலோ இல்லையா? அப்ப எத்தனை கிலோ ஆச்சு? 2 டன்னுனா 2000 கிலோ சாப்பாடு. ஒரு திமிங்கலம் ஒரு வேளைக்கு 2000 கிலோ சாப்பிடுது. அப்ப 3 வேளைக்கு எவ்வளவு ஆச்சு? 3 டன்னு. 3 டன்னுனா 6000 கிலோ இல்லையா? 3 டன்னு இல்லையா? 3 வேளைக்கு 6 டன் ஆச்சு இல்லையா? அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 6000 கிலோ சாப்பாட சாப்பிடுது. கவனிங்க, ஒரு திமிங்கலமே இவ்வளவுனா கடல்ல எவ்வளவு திமிங்கலம் இருக்குது? வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு திமிங்கலமே எவ்வளவு சாப்பிடுனா திமிங்கலத்து கடலுக்குள்ள எவ்வளவு திமிங்கலம் இருக்குது?
அத்தனை திமிங்கலமும் எவ்வளவு சாப்பாடு சாப்பிடும் பாருங்க. அத்தனை திமிங்கலத்துக்கும் நம்முடைய தகப்பன் அன்றாட சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அகில உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்முடைய தகப்பன் சாப்பாட கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவைகளை போஷித்துக் கொண்டிருக்கிறார். அப்பாவை குறித்த அறிவு நமக்கு வர வேண்டும். அப்பாவை குறித்த வெளிப்பாடு நமக்கு வர வேண்டும். அப்பாவை குறித்த வெளிச்சம் வரும்போதுதான் பாருங்க நாம் திருப்தியாக இருக்க முடியும். அப்பாவை குறித்த வெளிச்சம் வரும் பொழுதுதான் பாருங்க நாம் வந்து பட்டினியாக இருக்க மாட்டோம். பாருங்க இன்னைக்கு ஒருவேளை நாம் வந்து இன்னைக்கு ஒருவேளை நம்ம வந்து பட்டினியா கூட இருக்கலாம் சில சமயங்கள்ல. ஆனால் அப்பாவை குறித்த அறிவு நமக்குள்ளே வர வர பாருங்க பட்டினியாக இருக்க மாட்டோம். நாம் திருப்தியாக சாப்பிடுவோம். ஆகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வழிந்து ஓட ஆரம்பிக்கும். பாருங்க சில சமயங்கள்ல சாப்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே முறுமுறுப்பு வந்துருது வாயில, இல்லையா? என்ன ஆண்டவரே உம்மை தேடி எனக்கு என்ன ஆச்சு, சாப்பாடெல்லாம் போச்சுன்னு சொல்லி வாயில பாருங்க புலம்பல் வந்துடுது. கொஞ்சம் லேட்டான உடனே சாப்பாடு, கொஞ்சம் லேட்டான உடனே முறுமுறுப்பு வந்துடுது. பாருங்க நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த தகப்பனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக திருப்தியாக சாப்பிடுகிற நாட்கள் வரும். திருப்தியாக சாப்பிடுற நாட்கள் மாத்திரமல்ல, மிச்சம் போடுகிற நாட்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். ஏராள ஏராள மிச்சம் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார், உங்களை திருப்திப்படுத்துவார். ஆமென். எனவே நம்முடைய தகப்பன் பாருங்க, அவர் பறவைகளை போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் அவர் மிருகங்களை போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார். இவைகளையே கர்த்தர் போஷிப்பார் என்றால் நம்மை போஷிப்பது எவ்வளவு அதிகம். ஆமென். அது மட்டுமல்ல, வாசிப்போம் சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லா கரங்கள் வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பர் சொன்னா என்ன அர்த்தம்னா, போஷிக்கிறவர் என்று அர்த்தம், பராமரிக்கிறவர் என்று அர்த்தம், பாதுகாக்கிறவர் என்று அர்த்தம். எனவே கர்த்தர் பாருங்க நம்மை போஷிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் பாருங்க தமிழ்ல வந்து நான் தாழ்ச்சி அடையேன் என்று வந்திருக்கிறது. இந்த வசனம் இலங்கை தமிழ் வேதாகமத்திலே எப்படி வந்திருக்கிறது என்றால், வாசிக்கிறேன் கவனிங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், இனி தேவை என்பதே எனக்கு ஏற்படாது என்று வந்திருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனவே இனி தேவை என்பதே எனக்கு ஏற்படாது என்று வந்திருக்கிறது. எனவே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நமக்கு தேவை என்பதே ஏற்படாது. நம்முடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படும். இதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போதுதான் பாருங்க இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்க ஆரம்பிக்கும். பாருங்க, விசுவாசித்து தொடர்ந்து பாருங்க வாயினாலே இவைகளை அறிக்கையிட வேண்டும். வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரராகிய கர்த்தாவே, நீர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறீர், நீர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர், நீர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர், நீர் என்னை போஷிக்கிறவராக இருக்கிறீர், நீர் என்னை பராமரிக்கிறவராக இருக்கிறீர். நல்ல மேய்ப்பரே, நீர் என்னை போஷியும், நீர் என்னை பராமரியும் கர்த்தாவே என்று சொல்லும் பொழுது பாருங்க கர்த்தர் இந்த வார்த்தையில பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படி என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். எத்தனை சொல்றீங்க? கர்த்தர் நிச்சயமாய் உறுதிப்படுத்துவார்கள். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 34. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை நன்மை குறைவுபடாது? ஒரு நன்மையும். ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவு படாது. சிங்க குட்டிகள் பட்டினியா கிடக்கலாம், சிங்க பட்டினியா கிடக்கலாம், ஆனா நான் பட்டினியா கிடக்க மாட்டேன். நான் யாருன்னா, நான் அவருடைய குட்டி. நான் யாருடைய குட்டி? சத்தத்தை காணும். நீங்களே யாருடைய குட்டிங்க?
கர்த்தருடைய குட்டி. சிங்க குட்டி பட்டினியா கிடக்கலாம், ஆனா நான் கர்த்தருடைய குட்டி, நான் நிச்சயமா பட்டினியா கிடக்கவே மாட்டேன். கவனிங்க, சிங்க குட்டிகள் பட்டினியா இருந்தாலும் நான் பட்டினியா இருக்க மாட்டேன், ஏனென்றால் நான் தேவனுடைய குட்டி. பாருங்க, இவ்வாறு நீங்கள் பேச பழக வேண்டும். என்னைக்கா இப்படி பேசிருக்கீங்களா? என்னைக்கா இப்படி பேசிருக்கீங்களா? பேச பழகணும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கலாம், ஆண்டவரே நான் உம்முடைய குட்டி, நான் பட்டினியா இருக்க மாட்டேன், நான் பட்னியா இருக்க மாட்டேன். பாருங்க, இவ்வாறு நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது பேச வேண்டும், பேச பழக வேண்டும். புலம்ப கூடாது, முறுமுறுக்க கூடாது, கத்தக்கூடாது, கத்தரை வந்து சத்தம் போடக்கூடாது. என்ன ஆண்டவரே இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு, அப்படி வையக்கூடாது. வையறதான் நிறுத்திட்டு, புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு, கர்த்தாவே நான் உம்முடைய குட்டி, நீர் என்னை பட்னியா போட விடவே மாட்டி. எனவே கர்த்தர் பாருங்க, சிங்க குட்டியை போஷிக்கிறார், அவருடைய குட்டியாகி நம்மையும் போஷிக்கிறார். கடவுளுக்கு சொல்லுவோம், கர்த்தர் சிங்க குட்டியையும் போஷிக்கிறார், அவருடைய குட்டியாகிய என்னையையும் போஷிக்கிறார். ஆமென். சிங்க குட்டிக்கு நீங்களா சாப்பாடு போட்டீங்க? டெய்லியும் நீங்களா டெய்லி சாப்பாடு போடுறீங்க? கர்த்தர் போடுறாருங்க. சிங்க குட்டிக்கும் கர்த்தர் தான் சாப்பாடு போடுறாரு, அவருடைய குட்டியாகி எனக்கு அவர் தான் சாப்பாடு போடுறாரு. ஆமென். ஓகே, போஷிக்கிற தகப்பனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. இதனுடைய பின்னணியை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி போய்கொண்டிருக்கிற அந்த வழியிலே ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அப்படி தங்கியிருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். மோசேயின் இடத்துல போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு வந்து இறைச்சி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை மோசே கர்த்தரிடத்துல போய் சொல்றான். அதற்கு கர்த்தர் சொல்றாரு, 1 மாதத்துக்கு நான் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன்னு சொல்றாரு. எத்தனை மாசத்துக்கு? 1 மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு கிடையாது, 30 நாளைக்கு நான் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன், மாம்சம் உங்களுக்கு என்ன செய்வேன், நானு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அதற்கு மோசே சொல்லுகிறான், என்னிடத்திலே 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இருக்காங்க? 600 பேர் கிடையாது, 6000 பேர் கிடையாது, 6 லட்சம் புருஷர்கள். புருஷர்கள் சொன்னா திருமணமானவர்கள் என்று அர்த்தம். 6 லட்சம் புருஷர்கள் சொன்னால் அப்ப 6 லட்சம் மனைவி எவ்வளாச்சு? 12 லட்சம் ஆச்சு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைஞ்சபட்சம் அந்த காலத்துல 3 இருந்து 7 வரைக்கும் இருக்கு பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க, 9 பிள்ளைங்களா இருப்பாங்க. சில வீட்டுல 11 பிள்ளைங்க இப்ப கூட இருக்கிறாங்க. 11 பிள்ளைங்களா இருக்கிறாங்க ஒரே வீட்டுல. அந்த காலத்துல எல்லாம் கணக்கு வழக்கு இல்லாம பெத்து விட்டு இருப்பாங்க. பாருங்க, இப்ப இவ்வளவு பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மற்ற பிரஜாதியான ஜனங்களும் கூட இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வரும் பொழுது இஸ்ரவேல் மக்களோடு கூட சேர்ந்து வந்துட்டாங்க. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை லட்சம்? 30 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இந்த 30 லட்சம் மக்களுக்கும் சாப்பாடு போடணும். என்ன சாப்பாடு போடணும்? இறைச்சி. எவ்வளவு? என்ன போடணும்? இறைச்சி போடணும், மாம்சம் போடணும். கவனிங்க, மோசே இங்க என்ன சொல்லுகிறான் என்றால், அவன் சொல்றான், ஆண்டவரே என்னிடத்துல வந்து 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன சொல்ல வர்றானா, ஆண்டவரே இவ்வளவு ஜனங்களுக்கும் எப்படி ஆண்டவர் இறைச்சி கொடுக்க முடியும்? ஆடு மாடெல்லாம் அடிச்சாலும்
உங்களுக்கு கொடுக்க முடியுமா? இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இவ்வளவு பேருக்கு எங்க போறது? ஆடு மாடுக்கு எவ்வளவு ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறது அப்படின்னு கர்த்தருக்கே சொல்றான். அது மாத்திரம் சொல்றான், ஆண்டவரே சமுத்திரத்துல இருக்கக்கூடிய மச்சங்கள், அங்க இருக்கிற மீன்கள், அங்க இருக்கிற பெரிய பெரிய ஜீவராசிகள் எல்லாம் கொண்டு வந்து அடிச்சு போட்டாலும் இவங்களுக்கு போட முடியுமா ஆண்டவரே? கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஆண்டவரே. நான் இறைச்சி தான் கேட்டேன், ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு மாசத்துக்கு தரேன்னு சொல்றீங்க. நல்லா யோசிச்சு பாத்துக்கங்க, ஒரு நாளைக்கு ஒரு மாசமா? கர்த்தர்ட்ட சொல்றாங்க. கர்த்தர் யாரு நினைச்சிட்டு இருக்கா? மோசே. நல்லா யோசிச்சு பாத்துங்க ஆண்டவர் சொல்ற மாதிரி இவன் சொல்றான். அதற்கு கர்த்தர் சொல்றாரு, மோசே என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்பதை நீ காண்பாய் என்று கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கை குறுகி போகவில்லை, நான் யார் என்பதை என்ன செய்யறேன் உனக்கு காட்டுறேன். சமுத்திரத்தை உண்டாக்கினவர் நான், வானத்தை உண்டாக்கின தேவன் நான், பூமியை உண்டாக்கின தேவன் நான். 30 லட்சம் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி ஜனங்களையும் சிருஷ்டித்தவர் நான். இந்த 800 கோடி ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கனால முடியும் என்று பாருங்க கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க, கர்த்தர் சொன்னதை போலவே நடந்ததைத்தான் 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிப்போம் 31. இப்ப நல்லா விளங்கும். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று, எத்தனை காற்று சொல்லுங்க? ஒரு காற்று. எத்தனை காற்றுங்க? ஒரே ஒரு காற்று. கர்த்தர் ஒரு காற்றை கிளப்பி விடுறாரு. கர்த்தர் காற்றை கிளப்பி விடுறாரு. வாசிக்கிற பாருங்க. சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, எதை அடித்து கொண்டு வந்து? காடைகளை அடித்து கொண்டு வந்து. நம்ம ஊர்ல இருக்கு பாருங்க காடைகள், கடையில் வச்சிருக்காங்கல்ல, கோழி கடையில இந்த இவ்வளவு 100 கிராம் தான் இருக்கும். அந்த கடை நினைச்சிடாங்க நீங்க, அந்த கடை கிடையாது. அது 35 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எனக்குள்ள இந்த உலகத்தி ஒரு சின்ன குஞ்சு மாதிரி, அதை உரிச்சா ஒண்ணுமே இருக்காது உள்ள. அப்ப கடாப்புள்ள வைக்க தான் பத்தும். அந்த சப்பை, கோழி சப்பை கடாப்புள்ள வைக்க தான் பத்தும். அந்த மாதிரி கடை நினைச்சிடாதீங்க. இது கடல்ல இருக்கக்கூடிய காடைகள். ஒண்ணு பாருங்க, கடல்ல நல்ல மீனை சாப்பிட்டுட்டு கொளுத்து போய் நகல முடியாம அப்படியே மறந்துட்டு கிடக்குது. இல்ல, சமுத்திரத்துல அப்படியே நகல முடியாம ஒண்ணு 10 கிலோ 15 கிலோ அளவுக்கு அப்படியே பாருங்க சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணிக்குள்ள மிதந்துட்டு கிடக்குது. கர்த்தர் பார்த்தாரு, ஒரே ஒரு காத்தை கிளப்பி விட்டாரு பாருங்க. எல்லா காத்து நேர சமுத்திரத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் அப்படி தூக்கிடுச்சு மேல. காற்று போய் எல்லா காடைகளையும் ஒரே தூக்கி கொண்டு வந்துருச்சு. எங்க கொண்டு வந்துருச்சு? இஸ்ரவேல் மக்கள் தங்கியிருந்தாங்களே பாளையம், கானான் தேசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த பாளையத்துக்கு நேரம் கொண்டு வருது. கர்த்தருடைய காற்று என்னென்னலாம் பண்ணுது பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. நான் என் பைபிள்ல அப்படியே ரவுண்ட் போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு காற்று இவ்வளவு வேலை பண்ணும்னா கர்த்தருக்கு எவ்வளவு காற்று இருக்குது? ஒரு காற்று இவ்வளவு வேலையை செய்யினா கர்த்தருக்கு எவ்வளவு காற்றுகள் இருக்குது? வாசிக்கிறேன். அடுத்து, இஸ்ரவேல் பாளையத்தை சுற்றிலும் கொண்டு வந்து போட்டுச்சு இல்லையா? காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். எல்லாம் கவனிங்க. ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடக்க முடியினாலும் வச்சுக்கிட்டாலும் மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர் ஆச்சு? இந்த பக்கம் 30 கிலோமீட்டர், இந்த பக்கம் 30 கிலோமீட்டர், மொத்தம் 60 கிலோமீட்டர் சுற்றளவு. 60 கிலோமீட்டர் சுற்றளவு. பாருங்க, இப்ப நம்ம தேனியில இருக்கிறோம். இந்த பக்கத்துல இந்த பெரியவளம் இருக்குது, இங்க இருந்து 15 கிலோமீட்டர். இதே எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் போடி இருக்குது, போடி ஒரு 15 கிலோமீட்டர். இந்த பக்கம் ஆண்டிப்பட்டி இருக்குது, ஆண்டிப்பட்டி கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சுற்று அளவுக்கு காடைகள் வந்து குமிஞ்சு கிடக்குது. அடே அப்பா, ஏதோ வீட்டை சுத்திர கிடையாது, வீட்டை சுத்திர ஒரு 5-6 குஞ்சு கிடந்துச்சுங்க, அப்படி இல்லைங்க.
இவ்வளவு சுற்றளவுக்கு காடைகள் வந்து கொளுத்து போய் அப்படி விழுந்து கிடக்குது, நகர முடியாம கிடக்குது. அங்க நகட்டு கிடந்துச்சு கடலுக்குள்ள. காற்று இந்த பக்கம் அடிச்சா இங்கிட்டு போச்சு, இந்த பக்கம் அடிச்சு இந்த பக்கம் போச்சு. இப்ப அந்த கத்தடத்திலிருந்து புறப்பட்ட காற்று எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு வந்து இங்க போட்டுருச்சு. இஸ்ரவேல் மக்களுடைய பாளையத்துல எல்லாம் அப்படி விழுந்து கிடக்குது. இவன் வீட்டு வாசலுக்கு வந்து அப்படி தூக்கிக்கலாம், எவ்வளவு எடுத்துக்கலாம், எவ்வளவு எடுத்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு காடைகளை கத்தர் வந்து என்ன செய்யறாரு, குவித்து இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எத்தனை முழம் உயரம்? உங்க பைபிள் எல்லாம் நீங்க அப்படி குறிச்சு வச்சுக்கிறோம். ஒரு நாள் பிரயாணம் அப்படின்னு சொல்லி குறிச்சு வச்சுக்கிறோம். 2 முழம் உயரம். 2 முழம்னா 3 அடி உயரம். ஒரு முழன்று 1.5 அடி இல்லையா? அப்ப 2 முழம் எவ்வளாச்சு? 3 அடி. தரையே தெரியல, தரையே தெரியல. அந்த அளவுக்கு உயரமா ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து பாருங்க. 60 கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு 3 அடி உயரத்துக்கு இறைச்சிகள் விழுந்து கிடக்குது. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஆகவே கர்த்தர் இங்கே தம்முடைய வார்த்தையின்படியே ஜனங்களை போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அபரிதமாக போஷிக்கிறதை பார்க்கிறோம். தேவைக்கும் அதிகமாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மிச்சம் எடுக்கிற அளவுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை விளங்குகிறது? ஆகவே இங்கே நாம் காண்பது என்னவென்றால், எந்த ரீதியிலேயும் கர்த்தர் நம்மை போஷிக்க முடியும் என்பதை நாம் காண்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் நினைச்சாங்க, மோசே நினைச்சான், ஆண்டவரே 30 லட்சம் மக்கள், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இறைச்சி கொடுக்க போறீங்க? இது முடியுமா? ஆடு மாடெல்லாம் அடிச்சு உரிச்சு தொங்க விட்டு உனக்கு கொடுத்தாலும் உனக்கு பத்துமா? மேய்ஞ்சு போட்டுருவானே, இவன் சாப்பிடுறதுல பயங்கரமான சாப்பாட்டு ராமனா இருக்கிறானே, விட்டா ஒரு ஆடவே முழுங்கிடுவான் போலயே, அப்படி இருக்கிறானே இவன். அது செங்க சூளையில வேலை பார்த்தவன் எப்படி சாப்பிடுவான்? ஆளு என்ன மாதிரி சாப்பிடுவான்? இவ்வளவு பேருக்கு எப்படி ஆண்டவர் சாப்பாடா கொடுக்க முடியும் சொல்லி பாருங்க. மோசே நினைச்சா, கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காத என்பதை நாளைக்கு நீ காண்பாய். கர்த்தர் சொன்னதை போலவே நடந்தது. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்துக்கு போய் சமுத்திரத்திலிருந்து காடையெல்லாம் தூக்கி கொண்டு வந்து 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 3 அடி உயரத்துக்கு குமிச்சு போட்டுருச்சு. விழுந்து கிடந்தது. விழுந்து எந்திரிச்சு ஓடிடல, காடைகள் எந்திரிச்சு ஓடி போயிடல காட்டுக்குள்ள. விழுந்து கிடக்கவும் கர்த்தர் செய்யறாரு, விழுந்து கிடக்கவும் கர்த்தர் செய்யறாரு. இஸ்ரவேல் மக்கள் போய் எடுத்து சாப்பிட்டாங்க. எவ்வளவு நாளைக்கு சாப்பிட்டாங்க? 1 மாதத்துக்கு சாப்பிடும். டெய்லி வருது, முதல் நாள் வருது, அடுத்த நாள் வருது, இப்படி 30 நாளைக்கு என்ன செய்யுது? வருது. 1 மாசத்துக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சாப்பிடுகிறார்கள். எனவே இங்க நாம் காண்பது என்னவென்றால், பாருங்க, கர்த்தர் எந்த ரீதியிலேயும் எந்த வழிகளிலேயும் நம்மை போஷிக்க முடியும் என்பதை நாம் காண்கிறோம். எந்த ரீதியிலேயும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்பதை நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, தேவைக்கும் அதிகமாய் அவர் சந்திக்க முடியும் என்பதை இங்கே நாம் காண்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னுடைய தேவைக்கு அதிகமாய் சந்திப்பார் என்பதை? ஏதோ தேவைகளை மாத்திரம் கிடையாதுங்க, தேவைக்கும் அதிகமாய் அவர் சந்திக்கிறவர். அவர் காட் இஸ் காட் ஆஃப் எல் ஷடாய். நம்முடைய தேவன் தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஏதோ தேவைகளை மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்க போ அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, தேவைக்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நிரம்பி வழியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஓவர்ஃப்ளோயிங், ஓவர்ஃப்ளோயிங், நிரம்பி வழியை செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னுடைய தேவைகளை மாத்திரம் கிடையாது, என்னுடைய தேவைக்கு அதிகமாய் சந்திப்பார் என்பதை அடிக்கடி வாய் திறந்து சொல்லணும். என்னுடைய தகப்பனே, நீருடைய தேவைகளை மாத்திரமல்ல, தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவைக்கு அதிகமாய் நீ கொடுத்தீர் ஆண்டவரே, தேவைக்கு அதிகமாய் நீர் அவர்களுக்கு சந்தித்தீர். இன்றைக்கு நீர் மாறாத தேவனாக இருக்கிறீர். இன்றைக்கும் நீர் என்னுடைய தேவைகளை மாத்திரமல்ல, தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிறீர் என்பதை என்ன செய்ய நான் விசுவாசிக்கிறேன் என்பதை பாருங்க, உங்களுடைய வாயினாலே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல,
தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்ற மாத்திரத்திலே நாம் முறுமுறுத்து விடக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, முறுமுறுத்த கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஏன்டா அப்படி முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற, ஏன்டா அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற, புலம்புறத நிறுத்துறா. அவன் சொல்லுவாங்க பாருங்க, புலம்புறத நிறுத்தணும், முறுமுறுக்கிறத நிறுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக முறை கர்த்தரை முறுமுறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இவ்வாறு இருக்கக்கூடாது. நாம் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். என்னை போஷிக்கிற தகப்பனே, நீர் என்னை போஷிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தகப்பனே, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தேவைகளை மாத்திரமல்ல, என்னுடைய தேவைக்கும் அதிகமாய் நீர் சந்திக்கிற தகப்பனாக இருக்கிறீர். ஆமென். தேவைக்கு அதிகமாய் நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை பாருங்க. அடிக்கடி வாயை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவார். ஆமென். புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். யோவான் 6:5 முதல் 10. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கும் எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் ஒரு முறை வாசிப்பது நமக்கு நல்லது. கவனிங்க, கர்த்தர் 5 அப்பம் 2 மீன்களை ஆசீர்வதித்து அதை பெருக செய்து 20000 பேருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 20000 பேரை கர்த்தர் இங்கே போஷிக்கிறதை பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 5000 புருஷர்கள் என்று. புருஷர்கள் என்றாலே திருமணமானவர்கள் என்று அர்த்தம் இல்லையா? 5000 புருஷர்களுக்கு 5000 மனைவிகள், 10000 பேர் ஆச்சு. இதை போல பிள்ளைகளை கணக்கு பண்ணீங்கன்னா 20000 பேர் ஆயிடுச்சு இல்லையா? அநேக வாலிப பசங்களும் வந்திருப்பாங்க இல்லையா? இப்ப கிட்டத்தட்ட 20000 பேர். 20000 பேர்களை கர்த்தர் இங்கே போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தகப்பன் நம்மை போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மீதம் 12 கூடை நிறைய எடுக்க செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். எத்தனை கூட? 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று. எல்லாம் சொல்லுங்க, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். மறுபடியும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். சாப்பிட்டே இருக்கிறான். எத்தனை சாப்பாடு நாம வந்தானே தெரியல. வேண்டிய மட்டும் கொடுத்தார். வேண்டிய மட்டும் கொடுத்தாரு. தம்பிங்களா பார்த்து சாப்பிடுங்கப்பா, ஜிஎஸ்டி வரியெல்லாம் போட்டு உணவெல்லாம் கூட்டிட்டாங்க ரேட்டு, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்கப்பா, கஜானா காலி ஆயிருப்பா அப்படிலாம் கர்த்தர் சொல்லல. கர்த்தர் சொன்னாரு, உன் வயிறு பெருசா என் வல்லமை பெருசா இன்னைக்கு பார்த்துருவோம். உன் வயிறு பெருசா
என்னுடைய வல்லமை பெருசா இன்னைக்கு பார்த்துருவோம், எவ்வளவு வேணா சாப்பிட பார்த்துக்கிறோம். நீங்க வேண்டிய மட்டும் கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். இதெல்லாம் கவனிக்கணும். தனியா உட்கார்ந்துருக்கும் போது இதெல்லாம் எடுத்து தியானிக்கணும். வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போது புலம்ப கூடாது. வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் கொடுத்தாரு? 20,000 பேருக்கு வேண்டிய மட்டும். 20 பேருக்கு இல்ல, 200 பேருக்கு இல்ல, 2000 பேருக்கு இல்ல, 20,000 பேருக்கு வேண்டிய மட்டும் என்ன செய்தார்? கொடுத்தார். கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு மீதம் 12 கூட நிறைய என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். ஆமென். எனவே கடைசி வரைக்கும் நம்முடைய கண்கள் போஷிக்கிற தகப்பன் மீது தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்முடைய கண்ணு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. கண் யாரு மேல இருக்கணும்? நம்மை போஷிக்கிற தகப்பன் மேல என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். யார் மேல இருக்கணும்? போஷிக்கிற தகப்பன் மேல இருக்கணும். பாருங்க, 12 கூட நிறைய எடுத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, 12 கூட நிறைய எடுத்தார்கள். இருந்தது எவ்வளவு? 5 அப்ப 2 மீன். அதுல ஒருத்தன் சொல்றான், 200 பணம் தான் ஆண்டவர் நம்மகிட்ட இருக்குது. இந்த 200 பணத்துக்கு வாங்கினாலும் எப்படி ஆண்டவரை பார்த்தோம்? கடவாய் பல்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு வச்சாலும் எப்படி ஆண்டவரை பார்த்தோம்? கர்த்தர் சொல்றாரு, உன் கால்குலேட்டரை உன் பைக்குள்ள போட்டு, முதல்ல உன் கால்குலேட்டரை உன் பைக்குள்ள போட்டு ஜிப்பை போட்டு மூடிடு. என்னைய பாரு, என் வார்த்தையை பாரு, என் முகத்தை பாரு, என்னுடைய வல்லமையை பாரு, நான் எப்படி போஷிக்கிறேன் என்பதை பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. உன் கால்குலேட்டரே பார்க்காத, யார பாரு. என்ன பேருக்கு வழங்குது? உங்க பேங்க் அக்கௌண்டே பார்த்துட்டு இருக்காதீங்க, உங்க பீரோவை பார்த்துட்டு இருக்காதீங்க. கர்த்தரை பாருங்கள், அவருடைய வார்த்தையை பாருங்கள். ஆமென். அவருடைய வார்த்தையை பாருங்க. ஆண்டவரே, பர்ஸ் காலியா இருக்குது, அது காலியா இருக்குது, ஆனா எங்க அப்பா கிட்ட நிறைய இருக்குது. அவற்று இருக்குது ஒண்ணுதான், ஏன் இருக்குதும் ஒண்ணுதான். எனக்கு வரும், டைம் கரெக்டா என்ன செய்யலாம், வரும். பாருங்க, மீதம் 12 கூட நிறைய எடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டாங்க இல்லையா? அந்த 20,000 பேர் சாப்பிட்டாங்க இல்லையா? 20,000 பேர் சாப்பிட்ட அந்த கடைசி ஆளு சாப்பிட்ட உடனே டக்கு நின்றுக்கணும், அற்புதம் நின்றுக்கணும் இல்லையா? ஆனா 12 கூட நிறைய மிச்சம் வந்துருச்சு. கர்த்தர் பாருங்க, இங்க உன்னை சொல்ல விரும்புறாரு. என்ன சொல்ல விரும்புறாரு? நான் வந்து உன் தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, உன் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சம் 12 கூட நிறைய இருக்கும். ஆமென். வாடகை கொடுக்க கரெக்டா பணம் இருக்கும், அவ்வளவுதான். இல்ல, வாடகை கொடுக்க போயும் மிச்சம் இருக்கும் நிறைய. பருப்பு வாங்கி மிச்சம் இருக்கும், அரிசி வாங்கி மிச்சம் இருக்கும், பால்காரனுக்கு கொடுத்து மிச்சம் என்ன செய்ய நிறைய. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் விசுவாசிக்கணுங்க. விசுவாசிச்சாலும் பலிக்கும். கர்த்தரு கரெக்டா தாங்க கொடுப்பாரு. கர்த்தரு கரெக்டா தான் கொடுப்பாரு. நீங்க எந்த பைபிள சொல்றீங்க? நீங்க என்ன புதுசா பைபிள் எழுதிருக்கீங்களோ? 20,000 பேர்ல அந்த கடைசி ஆள் இருக்கானே, அவன் சாப்பிட்ட உடனே அற்புதம் டக்கு நின்றது இருக்கணும். ஆனா என்ன ஆயிடுச்சு? அற்புதம் தொடர்ந்து 12 கூட நிறைய என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய தேவைகளை மாத்திரமல்ல, தேவைக்கு அதிகமாய் அவர் சந்திக்கிற தகப்பனாக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவைக்கு அதிகமாய் அவர் சந்திக்கிற தகப்பனாக இருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய மனதுல ஒரு தவறான படம் இருக்குது. அது என்ன படம்னா, சொல்றேன் கவனிங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர்ட்ட 50 ரூபா கேட்டாதான் 10 ரூபா கொடுப்பாரு. கர்த்தர்ட்ட 50 ரூபா கேட்டா 50 ரூபா கேட்டாதான் 10 ரூபா கொடுப்பாரு என்கிற ஒரு படம் இருக்குது. ஒரு 500 ரூபா கேட்டாதான் கர்த்தர் ஒரு 100 ரூபாய் தான் கொடுப்பாருங்க. ஏன்னா நமக்கு நிறைய வந்துருச்சுன்னா நம்ம யாரை மறந்துடுவோம்? அவங்க சொல்றது நிறைய வந்துருச்சுன்னா யாரை மறந்துடுவோம்? ஏங்க, நிறைய ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவர் எப்படிங்க மறக்க முடியும்? ஒருத்தர் நிறைய கொடுக்குறாருன்னா அடுத்து அவர்கிட்ட போய் நிற்போம். எத்தனை விளங்குச்சு? ஒருத்தர் நிறைய கொடுக்குறாருன்னா மறந்துடுவோமா? மறக்க மாட்டோம். அடுத்த முறை அவர்கிட்ட தான் போய் நிற்போம். இவர் நிறைய கொடுக்குற ஆளு, இவரை விட்டுறக்கூடாது, இவரை பிடிச்சிக்க, இவரை விட ஒட்டிக்க, அப்படிதான் என்ன வருமே தவிர வாங்கிக்கிட்டு ஒரே அறுவா அறுத்து விட்டுட்டு ஓடி போய் புத்தி வரவே வராது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவ விசுவாசிகள் அநேகரு, கர்த்தர்ட்ட 50 ரூபா கேட்டா 10 ரூபா தானே செய்வாரு கொடுப்பாரு, 500 ரூபா கேட்டா 100 ரூபா தான் கொடுப்பாரு, நமக்கு நிறைய கிடைச்சிருச்சுன்னா யாரை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா 500 ரூபாய் கேட்டா 5000 ரூபாய் கொடுக்கிறவரு. எங்க அப்பா 500 ரூபாய் நான் கேட்டா எனக்கு 5000 ரூபாய் கொடுக்கிறவரு. ஏன்னா
எங்க அப்பா என்னுடைய தேவைகளின் அடிப்படையில என் தேவையை சந்திக்கிறவர் கிடையாது. அவருடைய கௌரவத்தின்படி, அவருடைய தராதரத்தின்படி, அவருடைய ஸ்டேட்டஸின்படி, அவருடைய தகுதியின்படி என்னுடைய தேவைகள் என்ன செய்யறார்? சந்திக்கிறார். ஆமென். பாருங்க, பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க, கார்ல போறாங்க. அவங்க பிள்ளைங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது, டாடி கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அந்த கடையில ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அவங்க அப்பா பர்ஸ் திறந்து, எங்க இந்த சில்லற காசு 2 ரூபாயை காணோம் அப்படின்னு தேடுவாரு. கொஞ்சம் சொல்லுங்க நீங்களே, எங்க இந்த 2 ரூபாய் போட்டு வச்சேன், எங்க அந்த சில்லற காசை காணோம்? நீ எடுத்த அந்த சில்லற காசை அப்படின்னு தான் கேட்பாரு. வேகமா எடுத்தோடனே 100 ரூபா நோட்டை தூக்கி கொடுப்பாரு. அது 5 வயசு பிள்ளையா இருக்கும். வேகமா 500 ரூபா நோட்டை என்ன செய்வாரு? எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா அவங்க அப்பாவுடைய தகுதியின்படி கொடுக்கிறாரு. ஆனா சாதாரண ஒரு ஆளு அந்த பிள்ளைகிட்ட போய் அவங்க அப்பா கேட்கும் போது, இந்தப்பா 1 ரூபாய் வச்சுக்கப்பா, அப்பாட்ட இல்ல, பார்த்து கொஞ்சம் செலவழிச்சுக்க, அப்படித்தானே கொடுப்பாரு. உண்மையா இல்லையா? ஏங்க இவர் பர்ஸ் திறந்து இவ்வளவு கொடுப்பாருன்னா, எங்க அப்பா வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வெள்ளிக்கு பொண்ணுக்கு சொந்தக்காரரு. அவர் என் தேவையை சந்திக்கும் போது, அவர் என்னை போஷிக்கும் போது ஏதோ தேவையை மாத்திரம் சந்திப்பாரா? கிடையவே கிடையாதுங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சமும் ஏராளம் என் பாக்கெட்ல, என் பேர்ஸ்ல, என் அக்கௌண்ட்ல இருக்கும். அந்த அளவுக்கு அவர் சந்திப்பார். இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு நாள் அறிக்கையிட ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். இன்னைக்கு பேச ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல, ஒரு சில மாசங்கள்ல நிரம்பி வடிவில பாப்பீங்க. வாயை கப்பிச்சு மூடிட்டீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். வாயை கப்பிச்சு மூடக்கூடாது. வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்களுக்கு காடைகளை கொண்டு குவித்து போட்டிராண்டவரே, 3 அடி உயரத்துக்கு. கர்த்தாவே உனக்கு ஸ்தோத்திரம். 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு குவித்து போட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவைக்கு அதிகமாய் சந்தித்தீரே. இந்த புதிய ஏற்பாட்டு ஜனங்கள்ல 20,000 பேரை போஷித்தீர். 5 அப்ப 2 மீனை வச்சு 20,000 பேரை போஷித்தீரே. தேவைக்கு அதிகமாய் சந்தித்தீர். மீதமான துணிக்கைகள் 12 கூட நிறைய எடுக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிறவரே, இன்றைக்கு என்னுடைய தேவைகளை நீர் சந்திப்பீர் என்று சொன்னார். ஏதே தேவைகளை மாத்திரம் சந்திக்கிறவர் அல்ல, நீர் தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிறவர். ஆமென். இதை வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். நான் சொல்றேன்ல, வாயை கப்பிச்சு மூடிட்டு உட்காரக்கூடாது. தலையில ஒரு தொண்டை தூக்கி போட்டுட்டு சேர்மலை ஏறி குத்த வச்சு உட்காரக்கூடாது. சிலர் தலையில குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க, சிலர் சேர்மலை குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். சேர்மலை ஏறி குத்த வச்சு உட்காந்து முக்காட போட்டு உட்காந்துருப்பாங்க, நரிக்குட்டி உட்காந்த மாதிரி இருக்கும். ஏன்டா அப்படி உட்காந்து இருக்கிற? ஆமா, என்னத்த எல்லாம் போச்சு அதோட. ஆமா என்னத்த அப்படின்னும் போது எல்லாம் போச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், சத்தியத்தின் பிரகாரம் பேச பழகணும். கையில ஒண்ணுமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, சத்தியத்தின் பிரகாரம் பேச பழக வேண்டும். பழகும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஆமென். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். எனவே கடைசி வரைக்கும் உங்க கண் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேலதான் இருக்கணும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கடைசி வரைக்கும் உங்க கண்ணு போஷிக்கிற தகப்பன் மீது இருக்க வேண்டும். யார் மேல இருக்கணும்? தகப்பன் மேல இருக்க வேணும். சாப்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே அந்த சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் நினைக்க கூடாது, அந்த மாமன் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் நினைக்க கூடாது. ஏங்க நான் உண்மைதாங்க சொல்றேன். ஆமா, ஏப்லங்க வாப்ல போய் மாமன் கிட்ட போய், நான் கேட்டு 100 ரூபா வாங்கிட்டு வா, சாப்பாடு 2 நாள் ஆச்சா, போய் கேட்டு வாங்கிட்டு வா போ. விலங்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. கடைசி வரைக்கும் உங்களுடைய கண்கள் கர்த்தர் மேலதானே செய்யணும், இருக்கணும். கர்த்தர்ட்ட உங்க கண்ணை அவர் மேல வச்சீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் அபரிதமா என்ன செய்வார்? போஷிப்பார். சரி, போஷிக்கிற தகப்பன் மீது கண்களை வைப்பது எவ்வாறு? கர்த்தர் மேல கண்ணை வைக்கணும். கர்த்தர் மேல கண்ணை வைக்கணும்னா கர்த்தர் மேல எப்படி கண்ணை வைக்கிறது? போஷிக்கிற தகப்பன் மீது கண்களை வைப்பது எவ்வாறு? எவ்வாறு என்றால், அவருடைய வார்த்தையின் மீது கண்களை வைக்கும் போது அவர் மீதே நம்முடைய கண்களை வைக்கிறோம். ஆமென். தேவனை பாருங்க, இந்த மாம்ச கண்ணால நேரடியா பார்க்க முடியாது. அவருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையின் மீது
நம்முடைய கண்களை நாம் வைக்கும் பொழுது அவர் மீதே நம்முடைய கண்களை என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். ஏனென்றால் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. சத்தியவேதம் சொல்லுகிறது, என் மகனே, என் வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. என் மகனே, என் வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எனவே அவருடைய வார்த்தை மீது கண்களை பதிக்கும் பொழுது நாம் அவர் மீதே நம்முடைய கண்களை என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். அவர் மீது கண்களை வைக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை மீது கண்களை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை மாத்திரமல்ல, தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எனவே திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப மனதிலே வைக்கும் பொழுது போஷிக்கிற தகப்பன் அபரிதமாக நம்மை போஷிப்பார். தேவைக்கும் அதிகமாய் அவர் என்ன செய்வார்? சந்திப்பார். ஆமென். நம்முடைய தகப்பன் நம்மை போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் எழுந்திருப்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்ப்போம். உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசினீரே, உங்க ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போஷிக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நிரம்பி வழியை செய்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். போதுமானதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய கண்கள் கடைசி வரைக்கும் உங்க மேல இருக்கணும் ஆண்டவரே. என் கண் எந்த மனுஷன் மேலே போயிடக்கூடாது. எல்லா மனுஷனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷனும் நல்லா இருக்கட்டும், ஆனா என் கண்ணு அவங்க மேல போயிடக்கூடாது. என் கண்ணு உன் மேலதான் இருக்கணும் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் என் கண்ணு உங்க மேலதான் இருக்கணும். உடைய வார்த்தை மேலதான் இருக்கணும். உடைய கல்வாரியின் மேலே, உடைய ரத்தத்தின் மேலே, உடைய தழும்புகள் மேலே என்னுடைய கண்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி. என்னை போஷிப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே நீர் பட்டினியாய் தொங்கினீர் ஆண்டவரே. என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நீர் கல்வாரி சிலுவையிலே கர்த்தா தரித்திரத்தை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்னுடைய கண்கள் உம்மீது பதிக்கப்பட்டிருப்பதாக, என்னுடைய கண்கள் உம்மீது பதிக்கப்பட்டிருப்பதாக, என்னுடைய கண்கள் உம்மீது பதிக்கப்பட்டிருப்பதாக கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போஷிக்கிற தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தகப்பனே, மிருக ஜீவன்களை போஷிக்கிற தகப்பனே, கடல்களிலே வாழுகிற ஜீவராசிகளை போஷிக்கிற தகப்பனே, நீர் எங்களை போஷிப்பது எவ்வளவு நிச்சயம் கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய குட்டிகள், நாங்கள் உம்முடைய குஞ்சுகள் ஆண்டவரே. நீர் எங்களை போஷிப்பது எவ்வளவு அதிகம் தகப்பனே. எங்களுடைய கண்கள் உம்மீது பதிக்கப்பட்டிருப்பதாக தகப்பனே. நீர் தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவன், தேவைக்கு அதிகமாய் கொடுக்கிற தேவன் நீர். நிரம்பி வழியை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவைகளை மாத்திரம் சரியாக சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சமும் ஏராளம் இருக்கிற அளவுக்கு நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை மீது என்னுடைய கண்களை நாங்கள் வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் உடைய வார்த்தை நோக்கி பார்ப்பார்களாக, உடைய வார்த்தை மீது கண்களை பதிப்பார்களாக. ஓ உமக்கு நன்றி. உடைய கல்வாரியின் மேலே, உடைய தழும்புகள் மேலே, இந்த ரத்தத்தின் மேலே கண்களை பதிப்பார்களாக. வாழ்ந்து சுகமா இருப்பார்களாக கர்த்தாவே. உடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் இயேசு நாமத்தினாலே. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தாவே. உம்முடைய தகுதியின்படி, உம்முடைய ஸ்டேட்டஸின்படி, உம்முடைய தராதரத்தின்படி தகப்பனே பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ சந்திக்கிறபடியா நன்றி, நிறைவாக்குகிறபடியா நன்றி. சமாதானத்துடன் நிரப்பும், போக்குவரத்தை ஆசீர்வதிகள் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட சதாகாலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர்